ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு 4 விதமான ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 விதமான ரெசிபியுமே நான் தோசைக்கல்ல உடச்சி ஊற்றி தான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பொரியல் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நாளைக்கு சண்டே சார், இன்றைக்கி நான் மறுபடியும் காய்கறி வாங்கி அதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு சாம்பார், ரசம், தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்பளம் மட்டும் நான் எண்ணெயில் பொரிச்சு வச்சுட்டு அதோட முடிச்சுட்டேன். நான் லஞ்சுக்கு அவர் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. இனிமேல் நான் போய் காய் வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணால் லேட் ஆயிரும். அதனால் ஃப்ரிட்ஜ் இன்றைக்கி பார்த்தா உள்ள முட்டை இருந்தது. சரி, முட்டையை வச்சு இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடிசாகவும், ஒரு பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக அதான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே அதிகமாக விதை இருந்துச்சுன்னா அந்த விதையெல்லாம் எடுத்து விட்டுருக்கேன். காரம் அதிகமாக போயிடும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடாயிட்டிருக்கு. தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு. அதுக்குள்ள நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சலாம். ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் போல் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்க. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. ஒரு முட்டை உடச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக அந்த வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா நான் கட் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 அந்த பீஸ் கட் பண்ணி இருக்கோம்ல அதை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் அதிகமாக காரம் இருக்கக்கூடாது. ஏன்னா மிளகுத்தூள் நம்ம மறுபடியும் மேலால் தூவி விடுவோம். அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்து விட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் விதை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விதையெல்லாம் லைட்டாக தள்ளி விட்டுருங்க. விதை அதிகமாக அதில் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த உப்பு கரையிற அளவுக்கு மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்ல லைட்டாக மட்டும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது மாதிரி ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்ல விட்டுக்கலாம். தோசைக்கல்ல விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு தோசைக்கல்ல கொஞ்சம் அகலமாக போகிற அளவுக்கு லைட்டாக வந்து தோசைக்கல்ல பரப்பி விடுங்க. இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து லைட்டாக இது மாதிரி நம்ம ஆட்டி விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமாக பரப்பி விடும். ஒரே இடத்துல ரொம்ப கும்மியலாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இந்தளவுக்கு பரப்பி விட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலால் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான். கடையில் வாங்கிட்டு இருக்கோம்ல அந்த மிளகுத்தூள் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்ல வாசனையே இல்லை. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகுத்தூளெல்லாம் நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஆம்லேட் போடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 செகண்ட் இருந்தாவே போதும், வெந்துடும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஆம்லேட் பண்ணும்போது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஆம்லேட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணல, அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலக்கி போட்டுக்கலாம். கலக்கி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு முட்டையை தான் அதே மிக்சிங் போல் தான் உடச்சி விட்டுருக்கேன். உடச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சக்கரோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். விட்டதுக்கப்புறமேல தான் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கலக்கி போடும்போது வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக தெரியக்கூடாது. நல்லா பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளும் வெள்ளையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தோசைக்கல்ல நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கல் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும், கலக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலக்கி தோசைக்கல்ல ஊற்றணும். அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கேன். தோசைக்கல்ல ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு கல்லில் இதே போல் நல்லா ஊற்றி விடலாம். தோசைக்கல்ல ஊற்றின உடனே தோசை கரண்டியால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து விடணும். பொறுமையாக எடுத்து விடுங்க. கட்டாயிடக்கூடாது. சப்போஸ் நடுவில் உங்களுக்கு கட்டாயிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்குள்ள நம்ம கலந்து வச்சுருந்த கலக்கியோட அந்த லிக்விட் எல்லாமே வந்து கட்டாயிருச்சு அப்படின்னா அப்படியே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம கட்டாகாமல் பீஸு அந்த அடிலேயர் வந்து பீஸு உடஞ்சி போகாமல் ஃபுல்லாக டோட்டலாக உருட்டி உருட்டி கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி உருட்டி உருட்டி விடணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் ஃபுல்லாக ட்ரையாக ஏறக்கூடாது. கொஞ்சம் அப்படியே அந்த குளகுளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குளகுளப்பாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு உள்ளே எடுக்கும்போதே அந்த தலை உள்ளே அந்த குளகுளப்போடு இருக்கணும். அவ்வளோதான், கலக்கி ரெடி ஆகிருச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பாயில் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணவே இல்லை. தோசைக்கல்ல பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். இப்போ நம்ம கலக்கி எடுத்ததுக்கப்புறமேலு ஆஃப் பாயில் போட்டுக்கலாம். ஆஃப் பாயில் போடுறதுக்கு ஒரு முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி விடுங்க. முட்டையை தோசைக்கல்ல உடச்சி விடும்போது கொஞ்சம் முட்டையை பார்த்திங்க அப்படின்னா தோசைக்கல்ல கிட்ட வச்சு உடச்சி விட்டிங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு இந்த மாதிரி உடையாமல் அழகாக தோசைக்கல்ல விழுகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரவலாப்பே லைட்டாக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அதிகமாக மிளகுத்தூள் சேர்க்க வேண்டாம். உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்குவாங்க.
ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் நிறைய தூக்கலாக போட்டு சாப்பிடுவாங்க. அவரவர் டேஸ்ட்டு பொறுத்து மிளகுத்தூள் போடுறது. அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், ஆஃப் பாயில் ரெடி ஆயிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெங்காய கலக்கி போட்டுக்கலாம். வெங்காய கலக்கி போட்டக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒரு முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். முட்டை உடச்சி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எந்தளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்கிறத நீங்கள் பாருங்கள். அதிகமாக இதில் வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நமக்கு இந்த கலக்கியோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு 2-3 இடத்துல மட்டும் லைட்டாக வெங்காயம் நமக்கு வாயிலுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு முட்டைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு 4-5 பீஸ் மட்டும்தான் அதில் குட்டி குட்டி வெங்காயத்தை உங்களுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கல் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய கலக்கியை தோசைக்கல்ல விட்டுக்கலாம். கலக்கி வந்து 2 விதமாக போடலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வெங்காய கலக்கி போடலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் இல்லாத கலக்கி போடலாம். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த வெங்காயம் இருந்தது அதோடு சேர்த்து அந்த கடிப்பட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் இல்லாமல் இருக்கிறது தான் பிடிக்கும். உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்குங்க. தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை தோசைக்கல்லை இந்த மாதிரி ஊற்றி கரண்டியால் பொறுமையாக இது போல் எடுத்து விடலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து முட்டையோடு சேர்ந்து வேக தேவையே இல்லை. வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாயில் நல்லா கடிப்படணும், நெருக்குன்னு கடிப்பட்டால் தான் அந்த வெங்காய கலக்கி செமையாக இருக்கும். நார்மல் கலக்கி மாதிரியே தான் வெங்காய கலக்கிக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அந்த குலகுலன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கலக்கி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் நறுக்குன்னு தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் உள்ளே வேகக்கூடாது. வெங்காய கலக்கி, ஆஃப் ஆயிலு, ஆம்லேட்டு, முட்டை கலக்கி எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் வச்சு பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பாரை சாப்பிட்றதா, முட்டையை சாப்பிட்றதா? லன்ச் டைமில் நம்ம பொரியல் பண்ணலைன்னா இந்த மாதிரி முட்டையை வச்சு 4 விதமாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பொரியல் எதுவுமே வேண்டாம். இதை சாப்பிட்டாவே நமக்கு வயிறு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.